இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பஞ்சாப் ஷம்பு எல்லை பகுதியில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் கைது செய்யப்பட்டதை கண்டித்து எழும்பூர் ரயில் நிலையத்தில் காரைக்கால் விரைவு ரயிலை மறித்து தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அது தொடர்பான காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். பஞ்சாப் விவசாயிகளுக்கு ஆதரவாக போராட்டம் நடத்தப்பட்டு வருகிறது. போராட்டத்தில் ஈடுபட்ட தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் தற்பொழுது போலீசாரால் கைது செய்யப்பட்டு வருகிறார்கள். இது குறித்த விரிவான விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ரேவதி. கள நிலவரம் என்ன, கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். வேளாண் விளைபொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை சட்டப்பூர்வமாக ஆக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பஞ்சாப் விவசாயிகள் பஞ்சாப் ஹரியானா எல்லை பகுதியில் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதை பார்க்க முடிகிறது. இந்த போராட்டத்தின் போது மத்திய அமைச்சர்கள் மற்றும் பஞ்சாப் அமைச்சர்களுடன் பேச்சுவார்த்தை கலைக்கப்பட்டு அவர்கள் பேச்சுவார்த்தை முடிந்து திரும்ப செல்லும் பொழுது காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பஞ்சாப் முதலமைச்சர் உருவபொம்மை எரிப்பு உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்களும் தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இதனை இதற்கு ஆதரவாகவும் அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் சார்பில் இன்றைய தினம் சென்னை எழும்பூரில் காரைக்கால் விரைவு ரயிலை மறித்து போராட்டத்தில் ஈடுபடுவதற்கான முயற்சி நடைபெற்றது. கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட விவசாய சங்கத்தை சார்ந்தவர்கள் கையில் பதாகைகளை ஏந்திய நிலையில் இந்த ரயில் நிலையத்தை முன்பு நின்று தங்கள் போராட்டத்தை நடத்தினர். குறிப்பாக இவர்களை ரயில் நிலையத்திற்குள் அனுமதிக்காமல் தடுப்பதற்காக காவல்துறையினர் அந்த பகுதி முழுவதுமே சுற்றி நின்று கயிறுகளை கட்டி பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். இது குறித்து பேசும் பொழுது அந்த சங்கத்தின் தலைவராக இருக்கக்கூடிய ஈசன் முருகசாமி தொடர்ந்து 400 நாட்களுக்கு மேலாக இந்த பஞ்சாபில் விவசாயிகள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். பிரதமர் ஏற்கனவே அவர்களுக்கு அளித்த வாக்குறுதியாக இருக்கக்கூடிய இந்த குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கான சட்டத்தை கொண்டு வருவேன் என்று தெரிவித்திருந்தார். அது மட்டுமின்றி 50% விலை நிர்ணயம் செய்வேன் என்றும் வாக்குறுதி அளித்தார். இவற்றை கொடுத்து 12 ஆண்டுகள் ஆகியும் அந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாமல் இருக்கின்றன. அது மட்டுமின்றி 7 முறை பேச்சுவார்த்தைக்கு அழைத்தும் மறுபடியும் 8வது முறை ஏப்ரல் மாதம் பேச்சுவார்த்தை இருக்கக்கூடிய நிலையில் பேச்சுவார்த்தை முடிந்து வருபவர்களை கைது செய்வது எந்த உலகத்தில் எங்கும் நடைபெறாத ஒரு நடைமுறையாக இருக்கிறது என்றும் இதற்கு கண்டனம் தெரிவிப்பதாகவும் தொடர்ந்து வலியுறுத்தினார். அது மட்டுமின்றி வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும். அது மட்டுமின்றி கைது செய்யப்பட்ட விவசாயிகளை விடுவிக்க வேண்டும். முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யாமலே விவசாயிகளை கைது செய்திருப்பது கண்டனத்திற்குரியது உள்ளிட்டவற்றையும் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து இந்த விஷயங்களை பிரதமர் கவனத்திற்கு கொண்டு செல்லும் வரை தமிழகத்தில் விவசாயிகள் தரப்பிலிருந்து தொடர் போராட்டங்கள் நடைபெறும் என்றும் தனது கண்டனத்தை பதிவு செய்த நிலையில் ரயில் நிலையத்திற்கு உள்ளே சென்று ரயிலை மறிக்க போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தியதால் சாலையில் அமர்ந்து தங்கள் கண்டன கோஷங்களை எழுப்பியவர்களை தற்போது விவரங்களுக்கு நன்றி ரேவதி. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.